எங்கேயோ ஒரு கேஸ்ல கிட்னாப் நடந்திருக்கும், ஏதோ ஒரு கேஸ்ல ரேப்பு, கேங் ரேப்பு, மணி எக்ஸ்ட்ராஷன், அப்புறம் பிளாக்மெயில், த்ரெட்டனிங், ராபரி இப்படி நடந்திருக்கும். இது ஒட்டுமொத்தமா நடந்த ஒரே கேஸ் இதுதான். 20 பெண்கள்ல இருந்து 9 பேர் ஒருத்தவங்க வரல, 8 பேர் அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட போன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் 30 பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ 48 சாட்சியங்கள், 1500 பேஜ் சார்ஜ் ஷீட்டு, 693 பேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து இது எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு ஒரு ப்ரைட் மூமெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆமா, ஒரு பக்கம் டிஎம்கே எடுத்துக்கிறாங்க. அது ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க, அது பெரிய விஷயமா பாக்குறாங்க. நாங்களா முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இது பண்ணோம், இவங்க வந்துட்டு இல்ல எங்க ஆட்சி வந்த அப்புறம் தான் இதுக்கு முடிவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு டைம்ல வந்துட்டு இவங்க சிபிஐ உள்ள வந்ததுலேருந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும், அந்த 3 குரூப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கொஸ்டினுக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கான அவகாசம் தான் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 1100 வீடியோஸ் எல்லாமே டெலிட் செய்யப்பட்டுச்சுன்னா, என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் எதா பண்ணி என் பையனை மயக்கிருப்ப அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப பிளைண்டு. அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம், நம்ம ஃபேமிலியே நம்ம கூட இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னா என்ன கான்செப்ட் அதுன்னே புரியல அந்த இடத்துல. ஒரு நாள் கூட அவங்க பெயில வெளில வரல. இந்த 6 வருஷமும் அவங்க உள்ள இருந்து தான் கேஸை நடத்தி தான் அவங்க இந்த ஜட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. பட் இதுல ஒரு ஆயுள் தண்டனையா இருந்தாலும் 5 ஆயுள் தண்டனையா இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இயற்கை மரணம் எய்தும் வரை சிறை. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். பொள்ளாச்சி கேஸ் தான் இப்போ பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ 9 வருட காலமாக இதனுடைய முயற்சிக்கு அப்புறமா இதற்கு வந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சாட்சியுமே வந்து பிறல் சாட்சி இல்லாமல் இருந்தது அப்படின்றதும், அண்ட் அதில் அக்யூஸ்டாக சொல்லப்பட்டவங்க எல்லாமே 3 பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இந்த பர்சன்ஸ் இருந்தாங்க. ஸோ தேர் வில் பி அ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றப்போ பெண்கள் வந்து அதை மாற்றி பேசலை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. அப்படின்றப்போ இந்த கேஸை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கேஸ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுற கேஸ் தான் இது. ஏன்னா நம்ம லால சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் கேசஸ் வரப்போ அது பிரசிடென்ட்டா யூஸ் பண்ணப்படும். ஏன்னா அடுத்து வர கேஸுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் ஆக்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது மாதிரி முன்னாடி கேஸ் என்னென்ன டிசைடா இருக்கு லைக் கோட் பண்றது அதே ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதுலயும் இருந்தால் அந்த கேஸ்ல சொல்லியிருக்க வந்து உள்ள சொல்லியிருக்க விஷயங்களையும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அந்த வரிசையில 2013 நிர்பயா கேங் ரேப் யாருமே மறந்துருக்க முடியாத ஒரு கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதே வரிசையில் இங்கே இருக்க இன்னொரு கேஸ் பார்த்தோன்னா 2018 வந்து கத்துவா உன்னவ் ரேப் கேஸ், அதுவும் கேங் ரேப். அந்த 2 கேஸ் தான் 376D அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக கொண்டு வரப்பட்டது. கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 20 years அப்படிங்கிறது கேங் ரேப்பாக இருந்தது அப்படின்னா. ஏன்னா இந்த கேஸ்லையும் யூஸ் பண்ணப்பட்டது பார்த்தோன்னா 376Dயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, 376 clause 2 சப் கிளாஸ் என்னும் பெருசாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இதில். ஏன்னா ஒரு பெண்ணையே மீண்டும் 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 வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதற்கான விஷயம் ஒன்று. 2வது பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யாருமே பிறல் சாட்சியாக மாறல. 275 பெண்கள் அடையாளம் காணப்பட்டு 1100 வீடியோஸில் காணப்பட்டு அதில் 20 பேர் முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததின் அடிப்படையில் தான் சார்ஜ் ஷீட் 3 ஸ்டேஜஸாக இதில் போடப்பட்டது. 5 பேர் 3 பேர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண ஒரு டைமில் அந்த மாதிரி போடப்பட்டது. 20 பெண்கள்லேருந்து 9 பேர் ஒருத்தவங்க வரல, 8 பேர் அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும், அதாவது 2019 கம்ப்ளைண்ட் கொடுத்ததை எடுத்துக்கலாம். 2016 இவங்க வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் பண்ணாங்கன்ற ஒரு ஆன் ரெக்கார்டு இருக்கு. ஆஃப் ரெக்கார்டு என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2013 இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ கிட்டத்தட்ட 8 to 10 வருடங்களுக்கு அவங்க அவ்வளோ கான்ஸ்டன்டா நின்று இருக்காங்க. 2வது இதுல ரொம்ப பெரிய விஷயம் இதுல வந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இது டிஜிட்டல் எவிடன்ஸ் அழிக்கப்பட்டது. அதாவது அந்த சபரிராஜன் திருநாவுக்கரசு ஐபோன் மற்றும் லேப்டாப்ல இருந்து பறிமுதல் பண்ணப்பட்டப்போ, ஏன்னா எந்த திருடனும் அதெல்லாம் பண்ணுவான், மாட்டிக்கிறோன்னு தெரிஞ்சிச்சுனால எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டெலீட் பண்ணதையும் திரும்ப ரெக்கவரி பண்ணப்பட்டது இங்கே விஷயம். அதாவது 205 ஆவணங்கள் இந்த கேஸ் மொத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து 63 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 12
இந்த ஆவணங்கள் வந்து குற்றவாளிகள் கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல 11 வந்து கோர்ட் வசமே வைக்கப்பட்டது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக. கிட்டத்தட்ட ஃபோன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க்னு 30 பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ 48 சாட்சியங்கள், 1500 பேஜ் சார்ஜ் ஷீட்டு, 693 பேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி இது எல்லாமே கொண்டு வந்தது ஸ்ட்ராங்கா இருந்தது. கூடவே இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் விட்னஸ் ரொம்ப பெரிய விஷயம் இதில். ஏன்னா அந்த சைபர் ஃபாரன்சிக் அவங்க அனுப்பி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி இன்னும் மற்ற எல்லா எக்ஸ்பர்ட் விட்னஸும் இது எல்லாமே தான் இந்த கேஸுக்கு ப்ளஸ் சிபிஐ என்கொயரி எல்லாமே ஸ்ட்ராங்கா. ஒரு டவுட் இருக்கு என்னன்னா, இப்போ வந்து இதுல 8 பெண்களுக்கு வந்து அவங்களுக்கான வந்து இது கொடுக்குறாங்க, தொகையாக வந்து ஒரு காம்பன்சேஷன் வந்து கையில கொடுக்குறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்களோட நம்பர் வந்து சோ ஹைன்னு சொல்லலாம், 275 அந்த மாதிரின்ற கணக்கு. ஸோ யார் யார் இந்த கேஸுக்காக நின்னாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். ஸோ யார் வந்து ஃபேஸோ எதுவுமே ரிவீல் பண்ணல அப்படின்றப்போ, தெரிஞ்சாலும் வந்து இதுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லை அப்படின்றதா. அப்படிதான் அந்த விஷயம். ஏன்னா 357A சிஆர்பிசி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 85 லட்சம் ரூபாய் ஃப்ரம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு காம்பன்சேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த A1 to A9 அக்யூஸ்ட்ல இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. அதாவது 40,000, 30,500, 18,500, 13,500 அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு ஆஸ் பர் ஆக்ட். ஓகே, இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு காமனா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 பேர் இன்வால்வ்டா இருக்காங்கன்னா அந்த சம்பவம் வந்து அந்த 10 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம அது ஒரு விஷயமா மாற போறது கிடையாது. ஓகே, அந்த இடத்துல ஸோ அந்த 10 பேர்ல வந்து ஒன்லி 5 பேர் மட்டும் தான் வந்தாங்க. 5 பேர் நாங்கள் எதுலையுமே உள்ள இன்வால்வ்டா வர தயாரா இல்லை அப்படின்னா அந்த 5 பேருக்கு எந்த விஷயமும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா இங்க சிபிஐயும் ஒரு விமன் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த 8 பெண்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து தொடர்ந்து இங்க கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு நாங்க இருக்கோம். இந்த கேஸ்ல இன்னொன்று முக்கியமா பார்க்க வேண்டியதை பார்த்தோம்னா விக்டிம் ப்ரொடெக்ஷன் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன். இந்த 2 ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கேசஸ்ல வந்து சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன, சாட்சியங்கள் மிரட்டப்படுகின்றன. அதனாலதான் பிறல் சாட்சியா மாறுறதா இருக்கட்டும், இல்ல கோர்ட்டுக்கு வராம இருக்காங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இதுல ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ரீசன் கருதி மட்டும்தான் இந்த 8 பேர் அனுபவிச்ச மன உளைச்சல், தென் அவங்க கோத்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிள்ஸுக்குமா இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரி ஒருத்தர், டிஎம்கே ஃபங்க்ஷனரி, காங்கிரஸ் ஃபங்க்ஷனரி 3 பேர் இருந்திருக்காங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியா வந்து ஏடிஎம்கே இருந்தது. அந்த ஏடிஎம்கே வந்து ஒரு பதவி விட்டு நீக்குறாங்க. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல 2019 சிபிஐ விசாரணைக்கும் இது போகுது. அதுக்கப்புறமா வந்து டிஎம்கே ஆட்சி வருது. ஸோ அப்பவும் இந்த கேஸ் தொடர்ந்துட்டு வருதுன்றப்போ கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ்க்கோ அந்த பெண்களுக்கோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கும். பொலிட்டிக்கலி கனெக்டட் இல்லை அப்படின்னாலும் தனிப்பட்ட ஒரு ப்ரெஷர் எப்பவுமே இந்த மாதிரி கேசஸ்ல இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்றப்போ அது இருந்ததா, அதை தாண்டி தான் இந்த பெண்கள் வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் கண்டிப்பா இந்த பெண்கள் இங்க வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து இது எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு ஒரு ப்ரைட் மூமெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆமா, ஒரு பக்கம் டிஎம்கே எடுத்துக்கிறாங்க. அது ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க, அது பெரிய விஷயமா பாக்குறாங்க. நாங்களா முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இது பண்ணோம். ஏப்ரல் 25, 2019 இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு இல்லையா? இவங்க வந்துட்டு இல்ல எங்க ஆட்சி வந்தப்பறம் தான் இதுக்கு முடிவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த 6 வருட காலம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் டிலே இல்லாமல் நீங்கள் ப்ராசஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு டைமில் வந்துட்டு இவங்க சிபிஐ உள்ளே வந்ததுலேருந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த 3 குரூப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஃபைனலாக அவங்களை கொஸ்டினுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கான அவகாசம் தான் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 1100 வீடியோஸ் எல்லாமே டெலிட் செய்யப்பட்டுச்சுன்னா அது ரெகவரி பண்ணுறது ஈஸி ப்ராசஸ் இல்லை. அதுக்கான டியூரேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு இங்கே எல்லா விதத்துலேருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து ஒரு பக்கம் கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வந்தது வந்து ஒரு பக்கம் சிபிஐ இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பேரண்ட்ஸை நம்ம பாராட்டியே ஆனோம் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுன்னு வீட்டில் போய் சொன்னா விட்டுட்டு போ பார்த்துக்கலாம் அப்படின்றத தாண்டி அந்த பெண்ணையே ரொம்ப அசிங்கமா அவமானமா பேசக்கூடிய ஒரு டைம் வரும் நடக்கக்கூடியதை இந்த இடத்துல பார்க்க முடியுது நம்மளால. அதெல்லாம் தாண்டி ஒரு 10 வருட காலங்கள் அந்த பெண்களோட லைஃப் எதை பற்றியுமே யோசிக்காம இனிமே எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இவனுங்க இதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்னாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஸோ விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி அக்யூஸ் பேரண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருக்கு. அது ரொம்ப தப்பு. ஆமாம், எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு வயசாயிடுச்சு, சின்ன பசங்க அப்படி இப்படின்ற இதை வந்து அது எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு விதத்தில் இல்லை என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பிளைண்டாக நம்புறதுனால என் பையன் இன்னசென்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என் பையன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. இங்கே வந்துட்டு ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் இந்த கேசஸ் இல்லை போக்சோ கேசஸ் எல்லாமே விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இல்லை எந்த கிரைமே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பிளைண்டாக பிலீவ் பண்ணுறது இருக்குது இந்த இடத்துல. என் பையன் உத்தமன், என் பையன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், வேணும்னே அவன் மேலே பழி போடுறீங்க. இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம வரும்போது லவ் பண்ணிட்டு வரும்போது அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க வீட்டுக்கு போய் பேசும்போது என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் எதாவது பண்ணி என் பையனை மயக்கிருப்ப அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப பிளைண்டு. அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம்,
நம்ம ஃபேமிலியே நம்ம கூட இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு நார்மலான ஒரு டேக்லைன்னு சொல்லலாம். ஒரு பையன் ஒரு வீட்லயோ லவ் பண்றாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுல அது கஷ்டமா இருக்கும், பையன் வீட்டுல அதே வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. நீ ஒரு பொண்ணை பெற்றிருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ இது வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பிளைண்ட் சப்போர்ட் இருக்கும். நடந்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகும் அப்படின்னா, என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்றது ஒரு ஸ்டாண்ட் பிளைண்டா பாக்குற ஒரு விஷயம். ரெண்டாவது, என்ன தப்பு பண்ணாலும் என் பையனை விட்டு கொடுக்க மாட்டான், அவன் வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இவ்வளோ பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னா என்ன கான்செப்ட் அதுன்னே புரியல இந்த இடத்துல. இதுல சில பேர் அன்அஃபிஷியலா சொல்றப்படுற விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பெண்களை ஏமாத்துறவங்களும் இதுல இருக்காங்கன்றது மாதிரியும் இருக்கு இந்த இடத்துல. கல்யாணம் பண்ணாமே பெண்கள் கர்ப்பமாக்கிட்டு வீட்டுக்கு வரப்போ பேரண்ட்ஸும் உடந்தையாக இருந்து அவங்கள பெண்கள் மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க எல்லாமே இவங்க பணபலத்துக்கும் இதுக்கும் பயந்துட்டு அந்த பெண்கள் வெளியில வரலன்ற விஷயமும் இருக்கு. ஏன்னா நம்மளே அவங்க கோர்ட்டுக்குலாம் கூட்டிட்டு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு பேம்பரிங்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அவங்களும் ஏதோ ஒரு தியாகி மாதிரி அவங்களும் வராங்க, பயப்படாம சிரிச்சுக்கிட்டு வராங்க. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க, என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் வந்து இது கிடையாது, என் பையன் பண்ணியிருக்க மாட்டான், வீடியோஸ் வந்து அப்படி கிடையாது அப்படின்னும் போது இன்னமும் அந்த ஆடியோலாம் கேட்கும் போது அண்ணா விட்டுருங்கன்ற யாருக்குமே அந்த அண்ணா தங்கைன்னும் போது அந்த ஒரு உறவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன நாங்கள் தெரியும் இல்லையா? அதை தாண்டி உன்னை நம்பி தானடா வந்தேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதில் டே 1ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராங்களோ அவங்களும் மிரட்டப்பட்டு கடைசி வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் மிரட்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு 1லேருந்து 5 ஆயுள் தண்டனை வரைக்கும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பெண்கள் இதுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணாங்க, பேரண்ட்ஸ் நின்னாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்கல்ல இந்த இடத்துல. என்னதான் யார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சு இன்னி என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்னை யாரும் இனிமேல் உத்தமின்னு எதுவும் கொடுக்க போகிறதோ இந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்க போகிறதுல இன்னும் பிளேம் பண்ணுறவங்க இருப்பாங்க, நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப அப்படின்னு. ஸோ இதை அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு கோர்ட் சைட்லையோ இல்லை அவங்க சைட்லேயோ ஏதாச்சும் மென்டலி அவங்களை இது பண்ணுறதுக்கான சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. டே 1லேருந்து இதில் அவங்களை வெளியில் கொண்டு வந்ததுலேருந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதில் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்கன்னா, முதல்ல அந்த ஏப்ரல் 12ஆம் தேதி 2019 அந்த பெண் வந்துட்டு இந்த காலேஜ் கோயிங் கேர்ள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சபரிராஜன் மூலியமா காதலிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூப்பிட்டு பண்ணி கேங் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செயின்லாம் பறித்து இழுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் இவன் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் போய் அங்கே கேள்வி கேட்கும் போது அங்கதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த நிறைய பேர்கள் விடப்பட்டதா சொல்லப்படுது. அந்த பிரவீனா இருக்கட்டும், பார நாகராஜனா இருக்கட்டும், இந்த ஜெயராமன் அவருடைய மகனா இருக்கட்டும், எல்லாரும் பேரும் இவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஸோ அவங்க அண்ணன் போய் கேள்வி கேட்கும்போது அவங்க அடிச்சதாகவும் திரும்ப அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கேஸாக தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஏன்னா அந்த SP பாண்டியராஜன் அவர்களே வெளில வந்து சொல்லும் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர் சொன்னது மட்டும் இல்லாமல் இது வந்து லவ் அஃபேரு, ஸோ அது அவங்களுக்குள்ள முடிச்சுப்பாங்க, ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க, இல்லை வேற எந்த பெண்களும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்றது எப்படின்னா ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் த்ரெட்டனிங் தானே. இப்படி வந்தா அண்ணனச்சரி கேஸ்ல என்ன நடந்துச்சாங்க சொல்லும், அது டெக்னிக்கல் கிளிட்ஜ், இது எல்லாமே ஓகே, அது அடுத்த கட்டமா அவங்க டெர்மினாலஜி ஓகே. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் சொல்லிட்டு பெண்கள் வெளில வாங்கன்னா எப்படி எல்லாம் வெளில வருவாங்க? ஸ்டில் சொசைட்டி ஸ்டிக்மா அப்படிதானே இருக்கு. பெண்கள் வெளில வந்துருச்சுனாலே முடிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி எந்த உத்தமி பத்தினி எதுவுமே நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு கற்பு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சுன்னும் போது இதனாலதான் அந்த ப்ராப்பர் இந்த இடத்துல அந்த பெண்கள் கண்டிப்பா உடஞ்சிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கலனாலோ இல்லை பேரண்ட் சப்போர்ட் இல்லைனாலோ யாராவது ஒருத்தர் அந்த பெண்களை குத்தி காமிச்சிருந்தாலோ கண்டிப்பா அந்த பெண்கள் உடஞ்சிருப்பாங்க. இது எது வரைக்கும் போயிருக்குன்னா அவங்க லைஃப் அவங்க முடிச்சுக்கிற வரைக்கும் போயிருக்கும். பட் அது எதுவுமே போகாம இன்னைய நிலைமை வரைக்கும் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுல இவங்க ரோல் எல்லாமே ரொம்ப பெரிய ரோல். ஓகே, இப்போ இந்த ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து பலருக்கும் புரியல. என்ன 5 வருஷம் 6 வருஷம்னு, ஸோ ஒரு ஆயுள்னா வந்து 14 வருஷம்ன்ற அந்த டேமும் அது புரியல. அண்ட் அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆயுள் தண்டனை இத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க, ஸோ ஒரு ஆயுள் நிறைய பேருக்கு இருக்கு, 14 வருஷம் கழிச்சு அவங்க வெளியில வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெண்களுடைய பாதிப்பு அவங்க மனசில் ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் பண்ணிட்டோன்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது வெளில வரும்போது ஒரு ரிவெஞ்ச் சென்ஸ் இருக்கும் அப்படின்றது. ப்ளஸ் பெயில் இது இடையில கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல எல்லாருமே எல்லா கேஸுக்கும் வந்து மேல்முறையீடு அப்படின்றது. ஆமா, ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கா? இல்லை, இதுல வந்து எப்படின்னா as per law நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு ரைட் கொடுக்கப்படுது as per கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டு ப்ளஸ் சிஆர்பிசியிலும் ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன்னு சில ரைட்ஸ்லாம் நமக்கு அந்த இடத்துல இருக்குது. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்னன்னா 78 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இந்த பனிஷ்மெண்ட்ஸ் மாறுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆயுள்ன்றது ஸ்டாண்டர்ட் ஓகே. அதுக்கப்புறம்
இன்னொரு இந்த கேஸ்ல பெருசா பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயோ ஒரு கேஸ்ல கிட்னாப் நடந்திருக்கும், ஏதோ ஒரு கேஸ்ல ரேப்பு, கேங் ரேப்பு, மணி எக்ஸ்ட்ராஷன், அப்புறம் பிளாக்மெயில், த்ரெட்டனிங், ராபரி இப்படி நடந்திருக்கும். இது ஒட்டுமொத்தமா நடந்த ஒரே கேஸ் இதுதான் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்தந்த பிரிவுகளின் கீழ் போடுறப்போ, இல்லை ஐடி ஆக்ட் போடப்பட்டிருக்கு, ஐபிசி போடப்பட்டிருக்கு, ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஆக்ட் கீழேயும் தான் தனித்தனியா 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி 20 வருஷம் அதுக்கு ஒரு ஆயுள் அப்படிலாம் கொடுக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட்ஸ் based on their involvement into the crime. ஓகே, இதனால தான் A1 இன்னொரு அந்த கேஸ்ல எல்லாமே கேட்டாங்க, எப்பவுமே A1க்கு தானே பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும், A2 3 4 5 குறையும் இல்லைன்னு. ஆனா இந்த கேஸ்ல பார்த்தோன்னா A1 சபரிராஜனுக்கு 4 ஆயுளும், A2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. A3 சதீஷ்க்கு 3 ஆயுள், A4 வசந்தகுமாருக்கு 3 ஆயுள், அகைன் A5 மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, அப்புறம் A6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை, A7 ஹெர்மான் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை, இந்த A8 அருளானந்தம்க்கு 1, A9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரி காமன் டெர்மினாலஜி ஒரு ஆயுள் அப்படிங்கிறது 14 வருடங்கள். கவர்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டேர்ம் படி பார்த்தோம்னா 14 வருடங்கள். அந்த 14 வருடங்கள் சில கேசஸ்ல வந்துட்டு கருணை அடிப்படையில் அது 8 10 12 மாற்றப்படும். பட் இந்த கேஸ்ல வாய்ப்பே கிடையாது. பட் இதுல ஒரு ஆயுள் தண்டனையா இருந்தாலும் 5 ஆயுள் தண்டனையா இருந்தாலும் அங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இயற்கை மரணம் எய்தும் வரை சிறை, இதுதான் இதில் கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றோன்றது தான் மேட்ரு. ஏன்னா ஸ்டில் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ டிஃபைன்டு டேர்மாக தான் இந்த இடத்துல இருக்கு. அது 11 இருக்கலாம், 21 இருக்கலாம், ஆயுளுங்கிறது டில் டெத்தாக கூட இருக்கலாம். ஸோ அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு போறோன்றது தான் விஷயம். இதுல வந்து இயற்கை மரணம் எய்தும் வரை அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னாலும் 14 வருஷம் கழிஞ்சாலும் ஸ்டில் இயற்கை மரணம் எய்தும் வரை அப்படிங்கிறதா டேர்மா இருக்கு இங்க ஒன்று. ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி பெயில் கான்செப்ட் இருக்கானா, இன்னொன்று இந்த கேஸ்ல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்களுக்கு பெயிலே கிடைக்கல. ஒரு நாள் கூட அவங்க பெயில வெளில வரல. இந்த 6 வருஷமும் அவங்க உள்ள இருந்து தான் கேஸை நடத்தி தான் அவங்க இந்த ஜட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இப்போ போக்சோ குண்டாசி எல்லாம் கூட போகணும்னா சில கேசஸ்ல வந்து 1 வருஷம், சில கேசஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவங்க மேல தப்பு இல்லைன்னா 6 மாசம் 8 மாசத்துல பெயில வருவாங்க. பட் சில கேசஸ்ல உள்ளவே இருந்து ட்ரையல் கண்டெஸ்ட் பண்ணி அப்படியே கன்விக்ட் ஆகி அப்படியே ஜெயில் மாற்றப்படுவாங்க. விசாரணை கைதியில இருந்து கன்விக்ஷன் கைதியா குற்றவாளியாக மாற்றப்படுவாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு அரெஸ்ட்டுக்கு அப்புறம் பெயில் கான்செப்ட் வரும், டில் ட்ரையல் முடிகிற வரைக்கும். பனிஷ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பரோல் கான்செப்ட் வரும் இந்த இடத்துல. ஓகே, பரோல் கொடுக்கப்படுமான்னு கேட்டால் மிக 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 குறைவு ஆக்சுவலி. ஏன்னா இங்கே இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடு பண்ணுறதுனா 30 நாளைக்குள்ள பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே அந்த கிரீஷ்மா கேஸ் கேரளா தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, அப்பீல் போகலாம் பட் பரோல் கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இங்கேயும் பரோல் அப்படிங்கிறது வந்துட்டு மேபி ஒரு நாள் இவங்க வெளில போனால் கூட அந்த பெண்கள் ஏதாவது விதத்தில் மிரட்டலாம், இல்லை அதுக்காக இவங்க ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு ரொம்ப ஜென்ரலாகவே பரோல் இந்த மாதிரி கைதிகளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்கப்படாது. என்னன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி அவங்க மனு போட்டாலும் மிக 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 ரேரான ஒரு விஷயம் தான். ஓகே, அதை தாண்டி அப்பீல், எஸ் இட் இஸ் அ பேசிக் ரைட். அங்கே போனாலும் அட்மிசிபிள் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த பெட்டிஷனை வந்து அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ என்னன்னா இந்த எவிடன்ஸ்லாம் சரியாக கன்சிடர் பண்ணலங்க, இந்த எக்ஸ்பர்ட்டோட விட்னஸ்லாம் சரியாக கன்சிடர் பண்ணல, இந்த மாதிரி இவங்க பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட் வேணும் அங்கே தண்டனைகள் குறையறதுக்கு. ஓகே, ஏன்னா இப்போ யாரும் அந்த கண்ணகி முருகேஷன் ஆணவ கொலையை மறந்துருக்க முடியாது இல்லையா. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திரும்ப இதே ஜட்மெண்ட் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 15 பேருன்னு சொல்லி லோவர் கோர்ட்டில் ஜட்மெண்ட் வந்தது. அது திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போகும்போது 2 பேர் விடுவிக்கப்பட்டாங்க. மருதுபாண்டி அவங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுச்சு, மற்றவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை தான். அந்த உதவி காவல் ஆய்வாளருக்கு வந்து 2 வருடங்களாக மாற்றப்பட்டுச்சு. காவல் ஆய்வாளருக்கு அதே மாதிரியான ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல. சுப்ரீம் கோர்ட்லயும் இதை திரும்ப உறுதி பண்ணியிருக்காங்க. கருணை மனு அங்கே பெருசா சான்ஸே கிடையாது, ஏன்னா கருணை மனு சான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் நடக்க போகுது. சிபிஐ தரப்புலையும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, அப்பீல் போனாலும் இதுல கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.